எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வெள்ளை தட்டைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை தட்டைப்பயிரை எடுத்துக்கிட்டு 1/4 கிலோ எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டு அதில் நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 2.5 லிட்டர் குக்கரில் போட்டுட்டு தண்ணியை 200 ml தண்ணியை ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுருங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டு 2 மிளகாய் வத்தல் போட்டுட்டு பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அந்த குக்கரில் இருக்கிற எல்லா வெள்ளை தட்டைப்பயிரையும் அதில் போட்டுட்டு தண்ணியோடு ஊற்றி அதில் போட்டுருங்க. இது நேரம் ஆச்சு. சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருந்து எடுத்து அந்த சுண்டலை எடுத்து வெளியே வச்சு அமுக்கி பாருங்கள். அமுங்குச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. இப்போ பனங்கிழங்கு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். பனங்கிழங்கு மார்க்கெட்டில் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. கீழே இருக்க பாகத்தை நல்லா கத்தியை வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தடியாக உருண்டையாக இருக்கும், அதையும் எடுத்து கத்தியை வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பனங்கிழங்கை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் ஒரு 3 லிட்டர் குக்கரில் அந்த பனங்கிழங்கை எடுத்து வச்சுருங்க. மேலே அந்த குக்கருக்கு வெளியே அப்படி நீட்டிகிட்டு இருக்கிறத அமுக்க நல்லா மடக்கி விட்டு லேசாக குடிச்சு விட்டுட்டு அப்படியே அந்த குக்கரில் அமுக்கி வச்சுருங்க. அப்புறம் தண்ணி ஒரு 200 ml தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருங்க. இதை குக்கரை கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு குக்கர் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கரில் ஆவிலாம் போய் தண்ணிலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு பிச்சு கொடுத்துருங்க. சின்னதாக வெட்டி அந்த நரம்பெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சீனி போட்டு கொடுங்க. இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. நன்றி. இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது காலிஃப்ளவர் ஒரு மீடியம் பூ எடுத்துக்கோங்க. 459 கிராம். அது அதை எடுத்து தண்ணியில் நல்லா போட்டு வெந்நி தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அதில் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கோங்க, சிவப்பு கலரு. அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா கையை வச்சு பிணைஞ்சி நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து போட்டுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. கடையில் எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் துண்டெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸாக வரும். சுத்தமாக பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் வரும். ஒரு 5 நிமிஷம் அது போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் எந்த கரண்டி எதுவும் உள்ளே போடாதீங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நல்லா லேசாக கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரௌனும் வெள்ளையுமா வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் வச்சுருங்க. பக்கத்தில் ஒரு ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று வச்சு அடியில் ஒரு கிண்ணம் வச்சுருங்க. அந்த ஃபில்டரில் எடுத்து அந்த எல்லாத்தையும் வறுத்த காலிஃப்ளவரை போட்டிங்கன்னா எண்ணெய் அதில் வடிஞ்சிரும். நன்றி.